வெல்கம் டு ஓவையோ. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, டேங்க்லான் ஷார்ட் மாஸ்டர் ஜஸ்ட் ஒன் டே நார்மல் அப்படின்ற மானாவோட சாப்டர் 30 தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எபிக்கோட ஸ்டார்டிங்லயே மாஸ்டர் டேக்யூ, நான் வரலாமா? உங்களுக்கு மீலும் மெடிசனும் நான் கொண்டு வந்திருக்கேன். ஹைஜியோன், நீ வரலாம். உங்களோட இன்டர்னல் இன்ஜுரி இப்ப எப்படி இருக்கு? இப்ப ரொம்பவே நல்லா இருக்கு. உன்னோட கிராண்ட் ஃபாதரோட மெடிசன் ரொம்பவே நல்லா இருக்கு. ஓ அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட தாத்தா மெடிசன் கூட பாய்சன் ஹெர்ப்ஸ போடும்போது நான் கொஞ்சம் பயப்பட்டேன். அதை நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். ஆனா அது என்னோட இன்டர்னல் இன்ஜுரியில ஒரு மேஜிக் போல ஒர்க் ஆச்சு. ஈவன் உன்னோட கிராண்ட் ஃபாதர் கூட நான் இவ்வளவு சீக்கிரமா ரெக்கவரி ஆனதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆனாரு. இந்த மாதிரி எனக்கு ரெக்கவர் ஆச்சுன்னா இனி ஒரு சில நாள்லயே நான் என்னோட செக்டுக்கு திரும்ப போக முடியும். உங்களோட ரெக்கவரி கேட்கறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஹைஜியோன், வெளியே எப்பவும் விட ரொம்பவே நாய்ஸியா இருக்கு. என்ன வெளியே ஏதாச்சும் நடக்குதா? எனக்கு தெரிஞ்ச ஜீகல் கிளான் இந்நேரத்துக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஜீகல் கிளானா? ஜீகல் கிளானும் டேங்க் கிளானும் ரொம்ப வருஷங்களா ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் அவங்க ஹையர் செலக்ஷன் ப்ராசஸ்ல கூட எங்களை ஹெல்ப் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல டிஃபென்ஸ் பேரியரை எங்க கிளான் ஃபுல்லா போட போறாங்க. அவங்க நல்ல குட் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. இருந்தாலுமே இல்யூஷன் பேரியரா? நான் இல்யூஷன் பேரியர்ல ரொம்ப பெரிய மாஸ்டர்லாம் கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டால் பண்ண கிட்டத்தட்ட நிறையவே செலவாகும். இது எப்படி ஜீகலுக்கெல்லாம் ஈடுகட்டுவாங்க? நீங்க பொருட்களை கொடுத்து இந்த விஷயத்தெல்லாம் ஈடுகட்ட முடியுமா? இல்ல, எல்லா விஷயத்தையும் ஜீகல் கிளானே பாத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்களாடு சொன்னதைப்படி பார்த்தோம்னா ஜீகல் கிளான் எல்லா விஷயத்திலயும் ரொம்பவே கோஆபரேட்டிவா இருக்கு. அவங்களும் சாக்காக இங்க ஜீகல் கேஸ்டரும் அவன் என்ன செய்ய காத்திருக்கானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்காரு. யாங் யாங், நான் உன்னை நம்பலாமா? நான் முன்ன சொன்னது மாதிரிதான் அங்கிள், நீங்க என்னைய நம்பலாம். எனக்கு என்ன பத்தி ரொம்பவே நல்லா தெரியும். என்னோட அழகுக்கு முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது. உண்மையிலேயே நீ என்னோட சிஸ்டர் தான் எனக்கு ஞாபகப்படுத்துற. அவ ஹோம்போக் நகர்ல இருக்கிற எல்லாத்தையும் விட ரொம்பவே அழகானவ. நீ உன் வயசுல இருக்கிறவன செடியூஸ் பண்றதுக்கு நீ என்ன வேணா பண்ணலாம். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அந்த டீமன் ஆஃப் வெஸ்ட் ஹெவன்ஸ் என் கிளான அட்டாக் பண்ணியா. என்னோட சிஸ்டரை காரணமா காட்டி என்னோட சிஸ்டர் அவளே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எங்க கிளானையும் காப்பாத்தினா. ஒரு நாள் விளையாட்டு பொருளா வச்சிருந்தனால அவ உயிரவே எடுத்துட்டா. என்னோட கிளான் அந்த மாதிரி பிரச்சனைய மறுபடியும் அனுபவிக்கிறத நான் பார்க்க முடியாது. யாங் யாங்க்கும் டேங்க் கிளானோட யங் கிளாடுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து தான் ஜிஎல் கிளான் டேங்க் கிளான் கூட ரொம்பவே நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியும். யாங் யாங், நான் உன்னை மட்டும் தான் இப்ப ட்ரஸ்ட் பண்றேன். ஜிஎல் கிளானோட ஃபியூச்சர் இப்போ உன் கையில தான் இருக்கு. ஜிஎல் கிளானோட இல்யூஷன் பேரியர் ரொம்ப பெரிய பங்கு வைக்க போறதா நான் கேள்விப்பட்டேன். அதோட அந்த ஹையர் செலக்ஷன் ப்ராசஸ்ல நீங்க ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணீங்க. அதுக்கும் நான் நன்றி சொல்றேன். சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்ல இவங்களும் பயங்கரமா சாக்காய் நிக்கிறாங்க. இப்ப நீங்க எங்களோட வால் ஃபுல்லா இல்யூஷன் பேரியரை இன்ஸ்டால் பண்ண வந்திருக்கீங்க. டேங்க் கிளானோட லீடரா நான் உங்களுக்கு டேங்க் சொன்னா மட்டும் பத்தாது. கிளான் லீடரா அப்ப எங்களோட அம்மாவா? இவ்வளவு அழகான அம்மா வச்சிருக்காங்க. அப்ப ரொம்பவே பிளஸ் ஆன ஒரு ஜீன்ஸா இருக்கும் இவங்க. நான் இவங்களோட பிரசன்ஸால ஓவர் வில்மிங் ஆயிட்டேன். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் சாங் சிங் ஜீகல். சார், என்னை மன்னிச்சிருங்க. டேங்க் கிளான் புது லீடர் அறிவிச்சத நான் இன்னும் கேள்விப்படல. நீங்க மன்னிப்பு கேட்க தேவையில்லை. ஏன்னா ஜீகல் கிளான் இல்லாதப்பத எனக்கு பதவி கொடுத்தாங்க. நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. இப்போதைக்கு நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்து ஆரம்பிக்கலாம். உங்களோட கருணைக்கு ரொம்பவே நன்றி. சரி, உன் பக்கத்துல இருக்க அந்த குழந்தை யாரு? இது ஜீகல் கிளான் லீடரோட பொண்ணு. இங்க வந்திருந்தா அவ டேங்க் கிளானுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க இவ வந்திருக்கா. யோங், எதுக்கு டேங்க் கிளானோட லீடரை பார்த்து இன்னும் கிரீட் பண்ணாம இருக்க அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்க. அவளும் ரொம்பவே பிளஸ் ஆயிட்டு இருக்கா. யாரை பார்த்தாலும் நம்ம ஹீரோவை பார்த்து, ஓ இதுதான் டேங்க் கிளானோட எங்களாடா, எப்படி ஒரு ஹியூமன் ஒரு டிவைன் ஹாராவா வச்சிருக்கியான். இவன் ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே யோங், ஐயோ சரி, என்னோட லேட் இன்ட்ரடக்ஷனுக்கு என்னை மன்னிச்சிருங்க. நான் யோ ஜீகல் கிளான் லீடரா நீங்க பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். என்ன விதமான பொலைட் கிட்? சரி, தேங்க்யூ. என்ன விதமான லவ்விங் கிட் நீ? இன்னும் 5 வருஷத்துல பாரு, உன் பின்னாடிதான் பையங்க எல்லாமே சேஸ் பண்ணிட்டு வருவானுங்க. உங்களோட காம்ப்ளிமெண்ட்டுக்கு ரொம்பவே நன்றி. உன் வயசு இருக்கும்போது நான் இந்த மாதிரி தான் இருந்தேன். நீ என்னோட சின்ன வயசை நல்லாவே ஞாபகப்படுத்துற. என்ன சொல்றீங்க? நீங்க இப்ப கூட ரொம்பவே மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் தான். நான் இப்ப பார்க்கும்போது கூட நீங்க எங்களோட சிஸ்டர் மாதிரி தான் இருந்தீங்க. நான் இவங்க கிட்ட ஒரு குட் இம்ப்ரெஷனை மேக் பண்ணணும். வெறும் எங்களார் கிட்ட மட்டும் இல்ல, அவங்க அம்மாவும் இருக்கனால அவங்க கிட்டயும் நான் நல்லபடியா தான் நடந்துக்கணும். ஏன்னா இவங்க ஃபியூச்சர் மதர் நிலா. நீ ரொம்பவே நல்லா ஸ்வீட்டா பேசுற. நீயும் என்னோட சன்னும் ஒரே ஏஜ்ல தான் இருப்பீங்க. நீங்க 2 பேரும் நல்லா ஒன்னாகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இது எனக்கு பிடிச்சிருக்கு. என்னோட வீட்டுல என்னோட ஹால் பிரதர் எப்பயுமே என்னைய அன்பா பாத்துக்கிட்டதே கிடையாது. அப்படியே அழுதுகிட்டே நடிச்சுட்டு அவளும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவன் என்னோட ஸ்டோரிக்கு மயங்கி என்னைய சமாதானப்படுத்த வருவியான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் இவன் இப்போ கொட்டாவியா விட்டியான். ஒரு பியூட்டிஃபுல்லான உமன் அவளோட கஷ்டத்தை சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. இதுவே என்னோட இது ஹோமா இருந்துச்சுன்னா இருக்கிற பையன் ஃபுல்லா என் பின்னாடிதான் வருவியான். நான் எங்களாடுக்கு போதுமானவ இல்லையோ? நம்ம ஹீரோவும் மிஸ்ஸோவை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியான். ஐயோ, நான்
ரொம்பவே இந்த பிளான் மேல நம்பிக்கை வச்சிட்டேன் போல அப்படின்னு அந்த கேஸ்டர் ஜீகளும் அழுதுகிட்டு இருக்காப்புல. நான் என்னோட வாழ்நாள்ல இவ்வளவு அசிங்கப்பட்ட மாதிரி நான் உணர்ந்ததே கிடையாது. இவன் என் வழிய கூட பார்க்க மாட்டேங்கிறியான். எங்களாடியோ மங்டாங் அப்படின்னு இவ்வளவு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஏய், என்ன மேனஸ் இல்லாம இப்படி நடந்துக்கிற? என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னைய என் மேல ஃபால் ஆக வைப்பேன். இன்னர் சுச்சுவான் சிட்டி பென்னி குவிஸ்ட் 40 நடக்க போதான். அதை நீங்க கேள்விப்பட்டீங்களா? அதுல டேங்க்லானோட எங்களாடும் கலந்துக்க போறாராம். அவர் கலந்துக்கிட்டா மிச்சம் எல்லாருமே சும்மா வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். அங்க கட் பண்ணி ஹார்ட்வேர் செக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல பென் குவிஸ்டோட பட்ஜெட் இருக்கு. அதுக்கு அடுத்த பேஜ்ல யாராவது இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல கலந்துக்க போறா, எந்த கிளான்னு தெளிவா இருக்கும். அதுன்னு ஒருத்தவன் சிரிச்சுட்டு ஹார்ட்வேர் செக் லீடர், இதை நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம். முதல்ல சியோன்ஜின் பிரிவு தான் இதுக்கு முழு பொறுப்பும் ஏத்துக்குச்சு. ஹார்ட்வேர் செக்டும் அவங்களுக்காக பொறுப்பேத்துக்கணும் போலயே. 6 கிரேட் ஜெனரல்ல இவனும் ஒருத்தவன். தேங்க்யூ சார், என்னோட லார்டோட ஆர்டர் படி நான் நல்ல வேலை பார்ப்பேன். இந்த ரிப்போர்ட்டை கூட பார்க்காம வெளியே போன அந்த லாடையா சொல்றீங்க? அவர் ரொம்பவே சின்ன பையனு எனக்கு தெரியும், ஆனா எப்போ வளருவேன்னு தான் தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது வெளியே இருந்து யாரோ கதவை திறந்துட்டு அங்கிள்ஸ் எல்லாரும் பேசிக்க இருந்ததை நிறுத்திட்டு சாக்காயி பாக்குறாங்க. ஒரு சின்ன பொண்ணும், நானும் இந்த வருஷம் நடக்க போற பென்னி குவிஸ்ட் காம்படிஷனை போய் பார்க்கணும். ஏன் சடனா உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? போன வருஷம் இதே மாதிரி வந்தப்ப உனக்கு ரொம்பவே பிரச்சனை வந்துச்சு, அதனால வீட்லயே இருந்துட்டேன். நான் இங்க வரும்போது கேள்விப்பட்டேன் டேங்க்லானோட எங்லார்ட் இங்க வரப்போறாராமே. ஆமா, அவனை பாக்குற எல்லா பொண்ணுங்களும் ரொம்பவே லவ் சிக்ல இருக்கான். அதனாலதான் நான் அவன் முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏமா, ரூமர்ஸ் எப்பவுமே கட்டுக்கடங்காம வரும், அது உனக்கு தெரியாதா? அது ரூமரா இருந்தா என்ன பண்றது? அது உண்மையா இருந்தாலும் ரூமரா இருந்தாலும் நான் அவனை என்னோட ஹஸ்பண்டா மாத்த போறேன். உன் அப்பா மட்டும் இதை கேட்டாருன்னா ரொம்பவே சாக்காவாரு. என்ன நடந்தாலும் சரி, நான் போய் அவனை பார்க்கலாம்ல. சரி சரி, நாங்க என்ன சொன்னாலும் நீ எங்க பேச்ச கேட்க மாட்டேன். அவ்வளவு விண்ணத்தரமா சிரிக்க, என்ன இருந்தாலும் ஆர்த்தடாக்ஸோட லார்டு அவரோட மக சொல்றத இங்க இருக்கிற யாரால மறுக்க முடியும் அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டர் 31 ஸ்டார்டிங்லேயே, ஓ மை குட்னஸ், உன்னோட முடி எவ்வளவு சில்கா இருக்குன்னு பாரு. நீ இத்தனை நாளா பெட்ல நோய்வாய்ப்பட்டிருந்தேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. லாஸ்ட் டைம் யோமாங் வரும்போது அவ ரொம்பவே வெளிப்படையா இருந்தியான். சிஸ்டர், உங்ககிட்ட எதனாச்சும் பியூட்டி ரகசியம் இருந்துச்சுன்னா அது என்கிட்ட சொல்ல முடியுமா? ஹே மிஸ்ஸோ, யோமாங்க பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன என்ன பேசுற? எனக்கு ஒன்னும் புரியலையே. என்ன பொய் சொல்ற? நான் அவன் பேரை இப்ப சொன்ன பிறகு உன்னோட பிரீத் எல்லாம் கொஞ்சம் அப்நார்மலா இருக்கே. ஏய் சிஸ்டர், நீ என்னத்தை லேர்ன் பண்ணிக்கிருந்த? இத்தனை வருஷமா மார்ஷியல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிருந்தியா, இல்ல பீப்புளோட பிரீத்தை மானிட்டர் பண்றது எப்படின்னு கத்துக்கிட்டு இருந்தியா? என்ன இருந்தாலும் மிஸ்ஸோ, நீ கவனமா இருக்கணும். எதுக்கு சொல்ற? யோமாங் இப்ப சுச்சுவானா நடக்கிற பென்னி குஸ்டுக்கு போறியான். அதனால கொஞ்ச நாள் நம்ம அவனை பார்க்க முடியாது. என்ன சொல்ற? ஆனா பென்னி குஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே ஆர்த்தடாக்ஸோட ஆளுங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய ஸ்கேரியான ஆளுங்களா இருப்பானுங்க. ஒருத்தனும் பல்கா இருப்பானுங்க. ஐயோ, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கே. ஆனா அது ப்ராப்ளம் கிடையாது. இப்ப அந்த பென்னி குட்ஸ்ல எதனாச்சும் பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சுன்னு என்ன பண்ண? அப்படி நீ நடக்க விடுவியா? அது அப்படி நடக்க விடக்கூடாதுதான். நீ சொல்றதுதான் கரெக்ட். அதனாலதான் நம்ம அவன் கூட போகணும் சுச்சுவானா நடக்கிற பென்னி குஸ்டுக்கு. ஆனா எங்களாடு என்ன திங்க் பண்றாருன்னு தெரியலையே. அவர் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு நினைச்சா என்ன பண்றது? நீ அதை பத்தி கவலைப்படாத, என்கிட்ட பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கூட்டு போறான். சோ நீ என்னோட அட்டனண்டா பென்னி குஸ்டுக்கு வரணுங்கிற? ஆமா, நான் கேள்விப்பட்டேன் இது சுச்சுவானோட ஃபியூச்சரை கண்ட்ரோல் பண்ற ஒரு போட்டியா இருக்கும்னு. போட்டி எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்க எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. எப்படி இருந்தாலும் நான் ஒரு பாடி கார்டையும் ஒரு அட்டனண்டையும் கூப்பிட்டு போக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, என்ன இருந்தாலும் நம்ம ஒரு வெக்கேஷனுக்கு போகல, அதை மட்டும் நான் வச்சுக்க. இவனை கட்டுப்பேத்திக்கிட்டு இருக்கான். சரி, இந்த பென் குஸ்டுக்கு போய் நான் அவனுக்கு அஃபெக்ஷனான விஷயத்தெல்லாம் செஞ்சு அவனுக்கு என்ன பிடிக்குன்னு பாப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து, ஹே யோமாங், நான் யாரோ வராங்கன்னு சென்ஸ் பண்ணேன். ஆனா நீ தான் எனக்கு தெரிஞ்சு இப்பதான் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லதான் இங்க வந்திருக்கேன். மரியோ, நீ ரொம்பவே ரூடா பேசுற. மரியோவும் யாங்க பார்த்துட்டு, நீ யாரு? நானும் அதைத்தான் கேட்க வந்தேன். நீ யாரு? என்ன நீ மிஸ்ஸோ இங்க விட்டு வந்திருக்க? என்ன மேட்டர்? என்ன விஷயம்னா, நானும் மிஸ்ஸோவும் உன் கூட பென்னி குஸ்டுக்கு வரட்டா அப்படின்னு கேட்ட செகண்டுக்கு யாங்கெல்லாம் தூக்கி போடுது. என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் பாக்குறியான். நீ என்னையும் ஒரு பாடி கார்டையும் கூப்பிட்டுக்கலாம். எனக்கு மிஸ்ஸோ அட்டனண்டா வருவா, நீ கொஞ்சம் வேத்த சர்வெண்டா கூட்டு போறது ரொம்பவே நல்ல விஷயம். நானும் மிஸ்ஸோவும் ரொம்பவே பர்ஃபெக்டா ஜாபா பாப்போம். இந்த கேர்ள்ஸ் எல்லாம் இப்ப என்ன பண்ணணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவ பேசுறது கூட எங்களோட பர்சனலி தெரிஞ்ச மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கா. அதோட அவ பாக்க ரொம்பவே அழகா இருக்கா. இவ கிட்டத்தட்ட கிளான் லீடர் அளவுக்கு அழகா இருக்கா. அவன் மட்டும் அந்த பொண்ணை கூட்டிட்டு போனேன்னு என்னோட பிளானும் என்னோட பொசிஷன் எல்லாமே கிட்டுரும். நான் மரியோவை பாடி கார்டா கூட்டு போறேன். ஆனா மிஸ்ஸோ வரக்கூடாது. நான் ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு அட்டனண்டா வர ப்ராமிஸ் பண்ணிட்டேன். என்ன எதுக்கு? இவன் என்னைய பத்தி தான் பேசுறியான். நீங்க மிஸ்ஸோவை கூட்டு போலேன்னா நானும் வரமாட்டேன். சரி ஃபைன், நானும் வேற ஒரு பாடி கார்டை தேடிக்கிறேன். நீ ரொம்பவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல மரியோ அப்படின்னு அவ சொல்றா. ஆனா கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க, நானும் இப்ப அந்த அளவுக்கு பரவாயில்ல, அதனால நான் வரல. எங்களாட என்னைய வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால நான் ஒன்னும் வருத்தப்படுறதுக்கு இப்ப தேவையில்லை. நீ நீ வெளியே வந்து நீ பாடுறா யோமாங், நீ ரொம்பவே இன்கிரெடிபிளான ஆளு, அது எனக்கு தெரியும். அதோட உன்னோட மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில்லும் நீ கொடுக்குற தீர்ப்பும் அதோட எல்லா விஷயத்திலுமே நீ பர்ஃபெக்டா தான் இருக்க. ஆனா உமன்ஸோட விஷயத்துல மட்டும் ஏன் இப்ப இருக்க? நான் செய்யற எல்லா வேலையும் நீ கெடுத்துக்கிட்டே இருக்கடா. எதுக்கு
எதுக்கு முடியாதுங்கிற? நீ மிஸ்ஸாவ கூட்டு போலாம்ல? உனக்கும் அவ மேல ஃபீலிங்ஸ் இருக்குல்ல? நான் உனக்கு அவ கூட சேர வாய்ப்பு குடுத்தேன். ஆனா அத நீ 2 கையிலயும் வேணான்னு தள்ளி விடுற. அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அது ரொம்பவே டேஞ்சரஸ். வென்குஸ்ட் கடைசியில ஒரு ரத்த வெள்ளமா தான் போகுது. என்ன சொல்ற? ஆர்த்ராக்ஸட்டோட யங்கர் ஜெனரேஷனுக்கும் எனக்கும் சண்டை வந்தா அங்க என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. நான் மிஸ்ஸாவ கூட்டு போறேன்னு வச்சுக்குவோம். ஆனா நீங்க 2 பேரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க எதனாச்சும் நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அவளுக்கு எதனாச்சும் நடந்துருச்சுன்னா நம்ம யார போய் குறை சொல்றது? விஷயங்களை ரொம்பவே இன்னும் மோசமாக்குற மாதிரி இந்த பென்கிஸ்ட் ஆர்த்தடாக்ஸோட இடத்துல தான் நடக்குது. ஆனா இது நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் தான். ஏன்னா அவங்களோட லாட நம்ம பார்க்கலாம். மிஸ்ஸோ அவளோட இல்னஸ்ல இருந்து இன்னும் முழுசா ரெக்கவரி ஆகல. இப்ப அவ போனான அவ ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவா. சரி, இந்த மாதிரி சொல்றனால நான் ஒத்துக்கிறேன். என்னைய புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி. ஆனா எதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிஸ்ஸோ வரலன்னா நீயும் வரமாட்டேன்னு தானே சொன்ன? அது முன்னாடி அதோட அந்த வேக்சினோட உன்னை நான் தனியா விட மாட்டேன். உன்னைய சில நேரத்துல புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, யாங்கும் நம்மளை பத்தி யாரும் பேசுறாங்க. சாயந்தரம் அந்த கேஸ்டர் ஜீகளும் சோர்வா இருக்க நம்ம ஹீரோவும் பின்னாடி வந்துடுறான். நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தூங்குறீங்களா? யார் சொன்னா? அப்பெல்லாம் நான் செய்யல. நான் இல்யூஷன் பேரியரை பினிஷ் பண்ணிட்டேன். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நாளைக்குள்ள முடிஞ்சிரும் நான் நினைக்கிறேன். சரி, நல்லா தான் இருக்கு, நான் இதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த இல்யூஷன் பேரியரை ஃபுல்லா பாக்குறியான். ஓகே, ஹால் ஆஃப் டார்பாக்சன், ஹால் ஆஃப் மெடிசன், அதோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், நாங்க டேங்க்லானோட 3 முக்கியமான ஃபேக்ஷனுக்கு இதை நம்ம போட்டிருக்கோம். அதோட இதை நீங்க சொன்ன டைமுக்குள்ள நான் அதை முடிச்சிட்டேன். நான் இவனுக்கு தேங்க்யூ சொன்னேன், அதுவே போதும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் தேங்க்யூ சார். இப்ப நான் நினைச்சதை விட இது ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா நான் இப்ப இல்லைன்னு இந்த கிளானை யாரா அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா இந்த கிளான் நல்லாவே ப்ரொடெக்ஷனோட இருக்கும். ஆல் ரைட், இனி நம்ம முடிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? எங்களாடு, நீங்க எதுக்கு என்னை சமன் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். ஏன்னா நீங்க என் கூட பிரைவேட்டா கான்வர்சேஷன் பண்ணணும்னு சொல்லும் போது இவன் 4th எல்டர். நீங்க உங்களோட ஸ்வார்ட்மேன்ஷிப்பால நீங்களே தானே எல்டர் ஆயிட்டீங்க. நான் ஸ்வார்ட்மேன்ஷிப்பா கத்துக்கிட்டா நான் உங்களோட கான்வர்சேஷன் பண்ண முடியும்னு நினைச்சேன். ஆனா நீங்க அன்னைக்கு யூஸ் பண்ண ஃப்ளோ ஆஃப் ஸ்வார்ட நான் பார்த்த பிறகு எனக்கு புரிஞ்சு நான் அதை எட்டவே முடியாத உயரத்துல இருக்குன்னு. நான் எப்பயுமே அவாராத இருப்பேன். நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ அந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணுன உங்களால அசைய கூட முடியாது அப்படி நம்ம சொல்ல அவரும் பயங்கரமா கோவப்படுறாரு. அதனாலதான் நான் உனக்கு கொஞ்சம் டெக்னிக்ஸையும் கொஞ்சம் சொல்லி தரலாம்னு நினைக்கிறேன். பட் அஃப்கோர்ஸ் இது நான் உனக்கு ஃப்ரீயா செய்யல. என்னோட கண்டிஷன் இப்ப இருந்து நீ எனக்காக வேலை பார்க்கணும். நான் உனக்கு கேரண்டி கொடுக்குறேன், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு எப்பயுமே வராது. இதை டெஸ்டினின்னு சொல்ற தவிர உனக்கு வேற வழியே இல்ல. நீ உன்னோட அலைன்ஸை ஏன் கூட வச்சுக்க அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் இங்கே முடியுது. நம்ம ஹீரோ என்ன சொல்றியான்னா, நீ அவங்களுக்காக வேலை பார்க்காத, நீ எனக்காக வேலை பாருன்னு அந்த 4வது எல்டரை மூளை செலவே பண்ணிக்கிட்டு இருக்கான். சாப்டர் 32 தான் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே நீங்க எங்களுக்கு காமிச்ச எல்லா உதவிக்குமே ரொம்பவே நன்றி. இப்போ நாங்க வீட்டுக்கு போற டைம் வந்துருச்சு. எங்களோட குஸ்ட்ல நீங்களும் கலந்துகிட்டதுக்கு தாங்டாங் செட்டு சார்பா நான் நன்றி செலுத்திக்கிறேன். நானும் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா என்னோட இன்டர்னல் இன்ஜுரியை நீங்க நல்லாவே கியூர் பண்ணிட்டீங்க. டேங்க்லானுக்கு என்னோட உதவி வேணும்னா என்னை எப்ப வேணா கூப்பிடலாம். நான் எப்பவுமே இங்க இருப்பேன். நான் நீங்க சொன்ன வார்த்தைய அப்ரிசியேட் பண்றேன். நான் உங்க கூட கொஞ்சம் எங்களோட எல்டரையும் வாரியர்ஸையும் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஏன்னா டிமானிக் கல்ட்டோட நடவடிக்கையை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க ரொம்பவே அன்பானவங்க. உங்களோட பெருமை தன்மையை நாங்க எப்பயுமே மறக்க மாட்டோம். நாங்க செட்டுக்கு போன பிறகு உங்களுக்கு தேவையான மணியை நாங்க அனுப்பிச்சு வைக்கிறோம். நீங்க செய்யணும்னு நினைக்கிற எல்லாத்துலயும் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. அதோட எங்களாடு, நீங்க மட்டும் அன்னைக்கு வரலைன்னா நம்ம எல்லாருமே அந்த இடத்துல வெறும் பணமா தான் இருந்திருக்கணும். ஏய், என்ன பணம் எப்படி பேசிக்கிட்டு இருக்க? பட் எல்லாம் நல்லா முடிஞ்சுச்சு. அதுக்கு ரொம்பவே நன்றி. நீங்க இப்போ உங்க ஏஜை விட ரொம்ப பெரிய உயரத்துல இருக்கீங்க. நீங்க என்னை மிஞ்சுற நேரம் இனி ரொம்ப காலம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கை கொடுக்க நம்ம ஹீரோட பாஸ்ட் லைஃபோட பிரசன்ஸ் தெரியுது அவனுக்கு. அவனு தகச்சு போய் நின்றுகிட்டு இருக்கான். சக்தங்கள், உங்களை பார்க்கும்போது உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியுது. நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். நம்ம இங்க இருந்து போறனால எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு, அவ்வளவுதான். சரி, நம்ம இப்ப இங்க இருந்து கிளம்புவோம். நான் கண்டிப்பா சொல்றேன், அது என்னோட இமேஜினேஷன் கிடையாது. ஆனா எப்படி அவனோட ஃபோர்ஸ் ஆஃப் பிரசன்ஸ் மட்டும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த காரணத்தினாலதான் டேங்க்லானோட முன்னாடி இருந்த ரெப்புடேஷன் இப்ப திரும்ப வந்திருக்கு. இது பாய்சனஸ் பீனிக்ஸால மட்டும் இல்ல, அந்த எங்களோடாலையும். நம்மளோட லாயல்ட்டிய அவங்க கிட்ட ஹையா தான் காட்டணும். நம்ம இப்ப காங்டாங் செட்டோட ஒரு ஒப்பந்தத்துல இருக்கோம். நம்மளோட டெஸ்டினி எல்லாமே ஒண்ணுதான். நீங்க வேலையில இருக்கும்போது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் மேம் அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க. இங்க இந்த எல்டரும் அவங்க கூட போனாங்கல்ல, அவங்க ஒரு திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பட் அது என்னன்னு காமிக்கல. சரி, அப்படின்னா உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த எடுத்துக்க, உன்னோட குடல இருக்கிற விஷத்தை நான் திரும்பியும் ரீஃபில் பண்ணிட்டேன். உனக்கு தெரியும் நான் எப்பயுமே உனக்கு கிரேட்ஃபுல்லா தான் இருப்பேன். சரி, எப்பயுமே எதுக்கு சேம் பாய்சனவே எடுத்துட்டு போற? உனக்கு நிறையவே வெரைட்டி ஆப்ஷன் இருக்கேன். வெல், இது கூட நான் ரொம்பவே ஃபெமிலியர் ஆயிட்டேன். அதோட இதை தவிர வேற ஒண்ணுமே இதுகிட்ட நிக்க முடியாது. சரி, எப்படியா இருந்தாலும் அவங்க எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் இப்ப கிளம்புறேன். நான் உன்னை பத்தி கவலைப்பட எந்த அர்த்தமும் இல்ல. ஹே, நீ சொன்ன அளவுக்கு உன்னோட ஏஜ் கம்மி தானா? ஏன் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேக்குற? ஏன்னா உன்ன மாதிரி ஒரு சின்ன வயசுக்காரனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய மார்சியல் பவர் இருக்கும்? பல வருஷமா வாழ்ந்த மார்சியல் மாஸ்டர் மாதிரி தான் நீ இருக்க. அப்படி சொன்னா கூட அது மிகையாகாது உனக்கு. என்னதான் நீ ஷேடோலெஸ் விசிட்டர் அளவுக்கு வரலைனாலும்
நானும் அவரும் சண்டை போட்ட நிறைய மார்ஷியல் மாஸ்டர் அளவுக்கு நீ இருக்க. அதோட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த எல்டர் கிட்ட காமிச்சியே அந்த ஃப்ளோலெஸ் ஸ்வாட், அதெல்லாம் யாருகிட்டயுமே இருக்கவே இருக்காது. அந்த ஆர்த்தடாக்ஸ் செக்டோட லீடர் எந்த ஒரு ஸ்கில்ல பார்த்தாலும் அதை அந்த இடத்துலயே மாஸ்டர் பண்ணிடுறானா. அவன மாதிரி ஒருத்தன் இருக்கும்போது ஏன் என்ன மாதிரி ஒருத்தன் இருக்க கூடாது? உன்னோட கியூரியாசிட்டிய நீ ஒதுக்கி வச்சிரு. ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, இவன் டெஃபினட்டா டிராகன் கூட கிடையாது. ஹே, அவன் அங்க இருக்கான். எதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு உனக்கு? நான் ஐஜியோன் கிட்ட இருந்து பாய்சன் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு வந்தேன், அதனால லேட் ஆயிடுச்சு. ஆனா நடுவுல இருக்கானே அவன் யாரு? எங்க ஆடுக்கு நான் கிரீட்டிங்ஸ் பண்ணிக்கிறேன். என் பேரு கில்ஜாங். நான் தான் உங்களுக்கு சிட்டி சென்டர் வரைக்கும் போறதுக்கு எஸ்கார்ட் பண்றேன். நான் உங்களுக்கு சோரிட்டி கொடுக்குறேன். நீங்க சிட்டி சென்டர் போற வரைக்கும் பாதுகாப்பா போவீங்க. நம்ம ஹீரோவும் ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளயுமே அவங்க அம்மா அவன் பின்னாடி வந்துடுறாங்க. அப்படின்னா நீ இப்ப கிளம்ப போற கரெக்டா? கிளான் லீடருக்கு நாங்க கிரீட்டிங்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபார்மாலிட்டி எல்லாம் தேவையில்லை. காத்து நல்லாவே வீசிக்கிட்டு இருக்கு. நீ எந்த விதமான லைஃபை சூஸ் பண்ணாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா உன்னை நீயே ரொம்பவும் பூஸ் பண்ணிக்காத. கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் மேல நான் எங்க அம்மாவை பின்பற்றுவேன். ஆமா, நீ பாய்சனஸ் பினிக்ஸோட ஒரு ப்ரௌடு சைல்டு. நீங்க உங்களை நீங்களே நல்லா பாத்துக்கங்க. அதோட என்னோட சன்னை உங்ககிட்ட நான் பத்திரமா ஒப்படைக்கிறேன். ஓகே லார்டு, அப்படின்னா உங்களுக்கு இப்பயே நான் ஃபேர்வெல் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போறாங்க. இப்போ நம்ம ஹீரோ சுச்சுவான் இருக்கிற ஹயோங் யாங்க்கு தான் வந்திருக்கான். வாவ், இங்க பாக்கும்போது எல்லாமே ஃபெஸ்டிவலா இருக்கு. போன தடவை நான் வரும்போது இப்படி இல்லையே. நீ இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கியா? என்னோட அப்பா அத மெர்ச்சன்ட் கில்டோட ஹெட், அதனால இங்க நான் 2-3 தடவை முன்னாடியே வந்திருக்கேன். அந்த காலத்துல எங்க அப்பாவோட கில்டு இந்த சிச்சுவான்ல ரொம்ப பெரிய கில்டா இருந்துச்சு. ஆனா இப்ப ஆர்த்தடாக்ஸ் இந்த இடத்த ஃபுல்லா கைப்பற்றி வச்சிருக்கிறதுனால அது ரொம்பவே சின்ன கிளான் ஆயிருச்சு. ஆமா, உங்க அப்பாவும் அப்படிதான் சொன்னாரு. இந்த மெர்ச்சன்ட் கில்டு எங்களோட டேங்க் கிளான்ல இருந்திருந்தா எங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்திருக்கும். ஏன்னா அந்த மோஸ்டடி எல்டர்ஸோட காசையும் மெடிசன் ஹாலோட காசையும் தான் இப்போதைக்கு கிளானை ரன் பண்ண நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அதவே நாங்க நம்பி இருக்க முடியாது. இன்னி கொஞ்சம் ரீசன்ஸ் தேவை ஆர்த்தடாக்ஸ் செட்டை இங்க இருந்து விரட்டுறதுக்கு. ஒன்ஸ் இது முடிஞ்சிச்சுன்னா உங்க அப்பாவோட இங்க ஒரு தடவை வரணும். சரி, ஆனா இதுக்கு நான் பிளான் பண்ணிட்டேன். அவரை மறுபடியும் மெர்ச்சன்ட் கில்டோட ஹெட்டா மாத்த. உண்மையாவா? நீ ப்ராமிஸ் பண்றதானே? இந்த வார்த்தைய நீ திருப்பி எடுத்துக்க கூடாது. சரி சரி சரி. அங்க கட் பண்ணி வேற ஒரு இடத்துல ஒருத்தவனும் ஒரு இடத்துக்கு முன்னாடி படுத்திருக்கான். இன்னைக்கு என்னோட கஸ்டமர்ஸ் வெறும் இந்த ஈக்குவல் தான் போல. ஒரு ஸ்வாட அப்ரிசியேட் பண்ண தெரிஞ்ச ஒருத்தர் இன்னைக்கு இங்க வந்தா எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நாங்க ஹேமரிங் பண்ற சத்தத்தை கேட்கல. இந்த இடம் ஓப்பன்ல தான் இருக்கா? நான் உங்களோட ஸ்வாட பார்க்கணும். என்ன ஒரு வித்தியாசமான உடையா இருக்கு. ஓ வெல்கம், வாங்க வாங்க. உள்ளதான் ஸ்வாடெல்லாம் இருக்கு. நீங்க ஃப்ரீயா சுத்தி பாருங்க. நான் என்ன பத்தியே பெருமையா சொல்லிக்கவே விரும்பல. ஆனா என்னோட ஸ்வாடு இந்த சிட்டில இருக்கிறதே ரொம்ப பெரிய பெஸ்டான ஸ்வாடு. ஓ அப்படியா? உனக்கு எதுக்கு ஸ்வாடு தேவை? என் கூட ஒரு ஸ்வாடு இருந்தா எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இம்ப்ரெசிவா இருக்கு. அவர் வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் இல்ல, அவரோட ஸ்வாட் ரொம்பவே குவாலிட்டியா இருக்கு. அதோட இதுல ஹை லெவல் ஷார்ப் ஆரா கூட இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இந்த ஸ்வாட் ரொம்பவே நல்லா தான் இருக்கு. நீங்க ஸ்வாட் கூட ரொம்பவே ஃபெமிலியரானவங்க போல. கொஞ்சம் இது பிளைனா தெரியலாம், ஆனா ஆராவோட ஷார்ப்னஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் அதை சொல்ல முடியாது, ஏன்னா போன வாழ்க்கையில நான் ஒரு ஸ்வாட்மேன். இந்த ஸ்வாட எவ்வளவு நுணுக்கமாகவும் ஷார்ப்பா உருவாக்கியிருக்காங்க. இதை பார்க்கும்போது தெரியுது இந்த வாளோட பெருமை எல்லாம். இவன் ஸ்வாட வெறும் கொஞ்ச நேரம் தான் பாத்தியான், அதோட 2-3 தடவை ஸ்விங் பண்ணி பாத்தியான். அதுல இந்த விஷயத்தெல்லாம் சொல்றானா? இவன் ஒருவேளை மிச்சம் எல்லாமே ரொம்பவே ஹை குவாலிட்டியில இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால நான் இதவே எடுத்துக்கிறேன். வெயிட் வெயிட் வெயிட், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் அதை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. ஜஸ்ட் இதை எடுத்து மட்டும் பாரு, ஏன்னா ஸ்வாட்ஸ ஸ்விங் பண்ண தெரிஞ்ச ஒருத்தருக்காண்டி இதை நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். நம்ம ஹீரோவை திறந்து பார்த்துட்டு இது இங்க ஃபோர்ஜ் பண்ணதுலயே ரொம்ப பெரிய பெஸ்ட் ஸ்வாடுனா அது இதுதான், டீமன் ரீப்பர் அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் இங்கே முடியுது. சாப்டர் 33 ஸ்டார்டிங்லயே என்ன டீமன் ரேப்பரா யோமாங் இந்த ஸ்வாட் அப்படின்னு மெரியோவும் சொல்றதுக்குள்ளயுமே யாங்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஸ்வாட பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா அது எவ்வளவு அமேசிங்கா இருக்கு. என்னோட மாஸ்டர் இந்த பிளேட ஃபோர்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இல்னஸால இறந்துட்டாரு. அடுத்து அந்த பிளேஸ நான் எடுத்துக்கிட்டு இதை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்வாட் சென்ச்சுரிக்கு ஒரு தடவை வர ஸ்வாட். இவர் சொல்றது ரைட்டு தான், ஏன்னா இந்த ஸ்வாட் என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் யூஸ் பண்ணிக்கிற ஸ்வாட் அளவுக்கு ரொம்பவே பயங்கரமா தான் இருக்கு. நான் இதோட எசன்ஸையும் ஷார்ப்னஸையும் நல்லாவே ஃபீல் பண்றேன். இது கிராஃப்ட்மேன்ஷிப்போட ஒரு பிரில்லியன்ட்னஸ். ஆனாலும் எனக்கு இது வேணாம். எதுக்கு வேணாங்கிறீங்க? இது உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணலையா? நீங்க சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனது. ஏன்னா இந்த ஸ்வாட பில்ட் பண்ணதுக்கு நீங்க ரொம்பவே பெருமைப்பட்டுக்கணும். அந்த ஸ்வாட எனக்கு காட்டினதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சுக்கிறியான். ஆனா அதனாலதான் என்னால இந்த ஸ்வாட எடுத்துக்க முடியாது. நான் இந்த மாதிரி ஸ்வாட ஸ்ட்ரீட்ல எடுத்துட்டு நடந்தேனே, அதுல நான் மட்டும் தனியா நிப்பேன். எனக்கு பெட்டரான வே நான் ஒரு நார்மலான ஸ்வாட் வச்சுக்கிறது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தல அந்த ஸ்வாடே நான் எடுத்துக்கிறேன். என்ன பண்ண, உனக்கு அது பிடிச்சிருந்தா? அப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடியே நமக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அந்த ஸ்வாட செய்யறோனும் யங் மாஸ்டர் யூன், நான் நினைக்கிறேன் உங்ககிட்ட இருக்கிறதுலயே ரொம்பவே பயங்கரமான வாளை எனக்கு கொண்டு வர சொன்னேன்னு நினைக்கிறேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பிளேடை என்கிட்ட இருந்து மறைச்சிருப்ப? வெறும் பிளாக் ஸ்மித்ன்னு நினைச்சா அவன் என்னை இப்படி கேவலப்படுத்திட்டானே. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா
காட், என்ன இது? இவங்களோட காட்ஸ்ல நான் ஃபாரின் எனர்ஜியை உணர்றேனே, இங்க வித்தியாசமா ஏதோ இருக்கு. ஒய்ஃப்னேக்கும் வெளியே வந்து ஏதோ அழுகி போன மாதிரி எனக்கு வாசனை வந்துச்சுன்னு வந்து பார்த்தா இது டிமானிக்காரா? ஓ டிமானிக்காராவா? சேடா லிஸ்ட் விசிட்டர் கூட நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இது தெரிஞ்சிச்சு. நீங்க இப்பதான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா கரெக்ட், இப்பதான் நான் பாக்குறேன். பட் இதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த சுச்சுவான்ல இவனுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இவங்களை போய் விசாரிச்சாலும் இவனுங்களும் எதையுமே சொல்ல மாட்டானுங்க. என் வழியை விட்டு தள்ளிப்போ, நான் அந்த பிளாக் ஸ்மித்தை கொல்ல போறேன், என் வழியை விட்டு தள்ளி போலேன்னு உன்னை கொன்றுவேன், உன்னோட வாய கொஞ்சம் பார்த்து பேசு கிட் அப்படின்னு நம்மீரம் சொல்ல, என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு அவனும் கத்திரியான். நம்மீரம் கையில ஒரு ஃபிங்கர் எடுத்து சுண்டி விட்டதுக்கே அவன் பறந்துட்டியான். அந்த காட்ஸும் எங்களோட யோன், நீ ஒரு ஸ்வாட சரியா பிடிக்க தெரியலேன்னு, இந்த வேல்ல இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்வாட நீ பிடிக்க தகுதி இல்லாதனா மாறிடுவ, நீ திரும்பி வா. ஆனா நீ பல வருஷம் ட்ரைனிங் எடுத்த பிறகு ஹியோனாங்கேட்டோட லீடர் ஜின்சுன் நாமியோட ஒரே பேரனை உனக்கு நெத்தியில் அடிக்க எவ்வளவு தைரியம் வந்திருக்கணும்? உனக்கு பனிஷ்மெண்ட் டெத்து மட்டும்தான், வேற எதுவுமே இல்ல. அந்த பையனை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா உங்களுக்கும் டிமானிகல்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அதை என்கிட்ட சொல்லுங்க. அவ எங்க இருந்துடா அப்பியரானியா அப்படின்னு பார்த்து சாக்காரானுங்க எல்லாரும். இவனுங்களும் பின்னாடி திரும்பி பாக்குறானுங்க. அந்த பேரை சொல்லி கூப்பிட்டு எங்களோட கல்ட்டை இன்சல்ட் பண்ண உனக்கு எவ்வளவு தைரியம்? உனக்கு உன்னோட ஓன் லைஃப் மேலேயே அவ்வளவுக்கும் அக்கறை இல்ல போலயே. அவனுங்களும் எங்களாடு பின்னாடி போங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளயுமே அவங்களோட தலையெல்லாம் தனியா போகுது. 1003 யூனிட் எங்களாடு யூன் நம்ம கூட வந்திருக்காரு, அவரை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் கொள்ளுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஏன்னா எங்களோட ஷேடோ கிளாக் ரொம்பவே பர்ஃபெக்டா மறைஞ்சிருந்தானுங்க. அப்புறம் எப்படி நீ கண்டுபிடிச்ச? நீங்க டிமானிங் கல்ட், ஏன்னா உங்க மேல அந்த மாதிரி ஸ்மெல் வரும். நீங்க உங்களை மறைச்சுக்கணும்னு நீங்க உங்க ஃபேஸ ஃபுல்லா மறைக்கணும். ஏன்னா உங்க மூஞ்சி அவ்வளவு அசிங்கமா இருக்கு. மெரியவும் என்ன ஆச்சு உனக்கு? அந்த அசிங்கமானவனை இன்னி தூண்டி விடுறியா நீ? அவனும் ரொம்ப பொறுமையா இருக்கணும் இருக்கான். இந்த காட்ஸ இப்படி உன் முன்னாடியே கொண்டமே, இதை உன்னை பயமுறுத்த பத்தாது போலயே. எங்களை பயமுறுத்தவா? நீங்க தான் இப்ப பயப்படுதணும் சார். இந்த சோழ மட்டும் நான் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். நான் பாக்குற மாதிரி சொல்லணும்னா நீங்க ரொம்பவே அசிங்கமானவனுங்க. அதோட இந்த பூமியில இருக்கிறத விட நீங்க ரொம்பவே கேவலமானவனுங்க. எங்களோட கவர் பண்ணுங்க, நான் அவனை கொன்னே ஆகணும். என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈயோனையும் பிடிச்சிருக்க. லே நீங்களா யாரா? என்னை விட்டு போங்கடா. அவங்க இருக்கிறது அவனுக்கு உண்மையிலேயே தெரியாதா? ஆனா அவனை பார்க்கும்போது அவ்வளவு நல்லவே மாதிரி தெரியலையே. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் முன்னாடி இருக்கும்போதே நீ டிஸ்ட்ராக்ட் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேகமா வந்து அட்டாக் பண்ண வரையான். நம்ம ஹீரோவும் அவனை பார்க்காம கூட அவனோட ஸ்வாட ஈஸியா விட்டிடுறான். அவனும் பின்னாடி போய் விழுந்துட்டு, என்ன எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்கு, நான் பாஸ்டா தான் போனேன், ஆனா என்ன நடந்துச்சு? நம்ம ஹீரோவும் அமைதியா இருக்கான். நான் அவனை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு அந்த வில்ல பயவுல நினைச்சுக்கிட்டு இருக்க. அவனுக்கு அந்த இடம்லாம் பிளர்ரா தெரியுது. கடைசியில பார்த்தா அவன் தலை துண்டா போயிருக்கு. அங்க இருக்கிற எல்லாருமே சாக்காயி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இது ஒரு செஞ்சுரியோட வாளுதான். கரெக்ட், அவன் சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா இதோட ஷார்ப்னஸ்ல பிளட்டு கூட உட்காரல, அது வலிக்கிட்டே போகுது. இதோட ஹைட், ஹேண்டில் எல்லாமே கரெக்டா இருக்கு. இது ஒரு மாஸ்டருக்கு ஏத்த வால். உன்னோட மாஸ்டர் ஒரு மாஸ்டர் பீஸ் இங்க ஃபோர்ஜ் பண்ணிருக்காரு. அதோட நீயும் இதை முழுசா முடிச்சிருக்க. அதனால நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அந்த கிராஃப்ட்ஸ்மேனும் மாஸ்டர், அவனோட மாஸ்டர் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. எந்த பொருளும் அது இருக்கிறவங்க கிட்ட இருந்தா ரொம்பவே வேல்யூ பண்ணப்படும். இந்த ஸ்வாடும் அதோட ஓனரை அதாவே தேடிக்கிறோம். எனக்கு ஒன்ன மட்டும் ப்ராமிஸ் பண்ணு, இதோட பவர் அன்னாலேஜ் பண்றவங்க கிட்ட இதை நீ கொடுக்கணும். நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவர் தான் டீமன் ரிப்பரோட ட்ரூ ஓனர். நெக்ஸ்ட் யார் வர போறீங்க? இல்ல எல்லாருமே வர போறீங்களா? என்ன ஒரு அரகண்டான முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாருமே அட்டாக் பண்ண வரானுங்க. நீ இதுக்கு ஃபே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்கள ஒரு பெரிய விஷயமா பார்க்காம அப்படியே வெண்ண மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே பயங்கர சாக்கா இருக்கு. மெரியோவும் எனக்கு இது ஆச்சரியமே இல்ல, ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துல இவன் எப்படி ஸ்வாட யூஸ் பண்ண கத்துக்கிட்டான் அப்படின்னு நினைக்கிறோட இந்த சாப்டர் இங்கே முடியுது. சாப்டர் 34 ஸ்டார்டிங்லயே நான் நினைச்சத விட எல்லாமே இங்க ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. அந்த டார்க் ஆர்த்தடாக்ஸ் செப்டியாக்காரங்க என்னை நினைச்சு கூட பார்க்க மாட்டானுங்க. நான் அந்த கல்ட்டோட பிளட் லைன். இவன் தான் போன சாப்டர்ல யோன்னு ஒருத்தன் வந்தியால, அவனோட அப்பா. இவன் உண்மையிலேயே டிமானிக் கல்ட்டுக்காரன். யோன் கிளான்ல பிறந்த யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பிறந்த உடனே மார்ஷியல் ஆர்ட்ஸ் பவர் வந்துடும். அவன் என்னோட சன்னு, நான் இதை சொல்லல. ஆனா அவனோட கூட இருக்கிறவனுங்க அவனை பத்தி யாருமே கவலைப்பட மாட்டானுங்க. அந்த அளவுக்கு அவன் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு. வென் குஸ்ட்ல அவனோட திறமையை காட்டி முக்கியமான இடத்துல பெரிய பொறுப்புக்கு இவன் போயிட்டானே. அவங்கள வீக் ஆக்குறதுக்கு நம்ம ஒன் ஸ்டெப் க்ளோஸரா போயிருவோம். என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அவனுங்க ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே டிமானிக் கல்ட் சுச்சுவானா ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிரும். அப்படின்னு அவன் வில்லத்தனமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்க, மாஸ்டர் நீ 1003 யூனிட்டோட ஒரு சோல்ஜர் தானே, என்னோட பையனை தானே நீ பாதுகாத்துக்கிட்டு இருந்த. மாஸ்டர் யூனும் பேம்பு முகமூடி போட்டிருந்த ஒருத்தங்கிட்ட நாங்க எல்லாமே அட்டாக் பண்ணி பட்டுக்கிட்டு இருக்கோம். அங்க கட் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறியான். ஹேய், இந்த குப்பையெல்லாம் யாரு இப்ப கிளீன் பண்றது? நல்ல வேலை மிஸ்ஸோவை நம்ம அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். உனக்கு ஓகேவா? ஒரே ஒரு வாரியர் மட்டும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டானே, அவன் அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை
கூப்பிட்டு வந்துட்டியானா என்ன பண்றது? அதனாலதான் நான் அவனை விட்டுட்டேன். இந்த முட்டாளுக்கு இன்னும் தெரியல. அவன் டிமானி கல்ட்டு கூட டை அப் பண்ணியிருக்கான்னு. அப்ப வேற யாரோ ஒருத்தவங்க தான் இவனுக்கு இந்த பாடி கார்டெல்லாம் போட்டிருக்கணும். நீங்க என்னைய அந்த டிமானி கல்ட்டுக்காரன்னு நினைச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது. அதோட இப்ப என்னை காட் பண்ணிக்கிட்டு இருந்தவனும் எனக்கு யாருன்னே தெரியாது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நாங்க கண்டுபிடிச்சிடறோம். இந்த பேசிக்கிட்டே இருக்கும்போதே அவங்க வந்துட்டாங்க. அப்படி நம்ம ஹீரோ சொல்ல வெளிய இருந்து குரல் கேக்குது. ஹேய், யாரா இருந்தாலும் வெளியே வா. என்னோட சன்னை நீ ஹாஸ்டேஜா பிடிச்சு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவனை விட்டுட்டு உன்னோட வெப்பன்ஸையும் கீழே போட்டேன்னா நான் உன்னோட உயிரை காப்பாத்துவேன். அதை மீறிட்டு நீ ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேல, உன்னோட ஒவ்வொரு உறுப்பையும் நான் அறுத்து நாய்க்கு போட்டுருவேன். அதுக்கு அவசியமே இல்ல. நாங்களே வந்துட்டோம். என்ன சொல்லிட்டு இருந்த அப்படின்னு மீரோ சொல்ல, யோனோ அப்பான்னு அழுதுகிட்டு இருக்கான். இவங்கன்னு வெளியே வந்து பார்த்துட்டு, இங்க யாரா வில்லன் மரியாவும் இது முட்டாள்தனம். ஏன்னா முன்ன இருந்ததை விட இப்ப 2 மடங்கு அதிகமா இந்த வாரியர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. யோமோங் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானே தெரிய மாட்டேங்குதே. என்ன தைரியம் உனக்கு? நீ யாருக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? டிமானிக்கல்ட்டு தானே. உன்கிட்ட இருந்து இமிட்டேட் ஆகிற அந்த எனர்ஜி டிமானிக்காரான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ உன் ஐடென்டிட்டிலாம் மறைச்சு வச்சு இந்த சுச்சுவான்ல ஏதாச்சும் பெரிய விஷயம் செய்ய வந்திருக்கலாம். ஆர்த்தடாக்ஸுக்கு நீ இங்க இருக்கிறது இன்னும் தெரியாம இருக்கலாம். ஆனா அவங்க ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இதை சும்மா முட்டு விட மாட்டாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். நாங்க இப்படி மறைச்சு வச்சிருந்தோம். இவன் எப்படி கண்டுபிடிச்சியான்? யோனா பாதுகாக்க 30 வாரியர்ஸ 1003 யூனிட்ல இருந்து அனுப்பிச்சு வச்சிருந்தேன். இவனோட கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. அப்படின்னா அவங்கள எல்லாத்தையும் கொண்டிருப்பியான். இவன் நான் நினைச்சதை விட ரொம்பவே டேஞ்சரஸான ஆளு. 1003 யூனிட் யோன் கிளான் சார்பா நான் உங்களுக்கு கமெண்ட் பண்றேன். நீங்க உங்களோட பிளட் ரிவர்சல் டிமானிக் டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. என்னது பிளட் ரிவர்சல் டெக்னிக்கா? இதைத்தானே டீமன் லார்ட் ஆஃப் வெஸ்ட் ஹெவன்ஸ் எங்களோட கிளானை கேப்சர் பண்ணும்போது யூஸ் பண்ணியா? அவனுங்களும் அதை யூஸ் பண்ண பயங்கரமா இருக்கானுங்க. நீ யோன் கிளானா? உனக்கும் ஜோக்கியோக் யோனுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா என்ன? நீ அவ்வளோ அதை கேள்வி கேட்கணும். ஏன்னா நீ இப்ப சாக போற. அவனுக்கும் எனக்கும் தனிப்பட்ட பிரச்சனை எதுவுமே இல்ல. ஆனா என்னோட கிளானை அவன் தான் அழிச்சியான். ஏன்னா நான் கவுண்ட்லெஸ் நம்பர்ல கிளான்ஸ் எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கோம். உன்னோட கிளான் எந்த கிளான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. நீ ஜேதுல் கிளானா இல்ல மோயோங் கிளானா? இப்ப நம்ம சுச்சுவான்ல இருக்கோம். ஒருவேளை நீ கேங் கிளானா இருப்பியோ? சொல்லு. உன்னோட என்டையர் கிளானையும் உன்னையும் இப்ப டெஸ்ட்ராய் பண்ண போறேன். யோங்கும் இல்ல. நம்ம இப்ப எங்க போனாலும் நம்ம தப்பிக்க முடியாது. ஆனா நம்ம இப்போதைக்கு நம்மளோட எங்களோட நம்பிதான் ஆகணும். 1003 யூனிட் அந்த முட்டாளோட தலை எனக்கு கொண்டு வாங்க. கேட்டு அவங்க எல்லாமே கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கானுங்க. என்ன செய்ய போற? நீ உண்மையிலேயே என்ன செய்ய போறேன்னு கேக்குற? அப்கோர்ஸ் நான் அவங்க எல்லாத்தையும் கொல்லதான் போறேன். நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாடை எடுத்து ஜஸ்ட் ஒரு ஸ்விங் பண்ணிட்டு அன்னிகிலேட்னு சொல்றியான். டைம் வந்து லைட்டா ஸ்டாப் ஆயிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே பாதியா போறானுங்க. அங்க இருக்கிற எல்லாருமே இப்படி பயங்கரமா சாக்காரனுங்க. 1003 யூனிட்ல கிட்டத்தட்ட 70 வாரியர்ஸ் இருந்தானுங்க. அதோட அவங்க எல்லாருமே பிளட் ரிவர்சல் டெக்னிக்ல இருந்தானுங்க. ஆனா ஈஸியா தோக்கடிச்சிட்டானா? ஈவன் டிரான்ஜெண்டர் மாஸ்டர் கூட இது இப்படி செய்ய முடியாது. இது எனக்கு என்னோட கல்ட் லேண்ட ஞாபகப்படுத்துது. டிமானிக் கல்ட்டோட அந்த ஹையர் செலக்ஷன் முடிவுக்கு வந்த நேரம் அது. அதோட வின்னர் ஜோக்கியோங் யோன். ஜோக்கியோங் யோனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஈவன் டிமானிக் கல்ட்டோட செகண்ட் அதுக்கடுத்து தேர்ட் கமெண்டரை விட அது ரொம்பவே பயங்கர பவர்ஃபுல்லானது. அப்ப இருந்து நான் அவரோட பவரை ஃபீல் பண்ணவே இல்லை. ஆனா அந்த பையன்கிட்ட இருந்து அந்த பவர் ஓவர்வெல்மிங் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு அன்வின்னபிள் பேட்டில். என்ன மன்னிச்சிருங்க. வேற யாருமே இப்ப இல்ல. அப்படின்னா நான் தான் என் பையனை காப்பாத்தி ஆகணும். இல்ல என் தலையை கூட எடுத்துக்கங்க. யோனை விட்டுருங்க. டீமன் லார்ட் ஆஃப் வெஸ்ட் ஹெவன்ஸ் கூட நீ எந்த மாதிரி பிரச்சனையில இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா என் மகன் என்னைய மாதிரி கிடையாது. அவனுக்கு டிமானிக் கல்ட் கூட தொடர்பு இருக்குன்னு கூட தெரியாது. அவன் ஒரு அப்பாவி. அவனை விட்டுருங்க. நான் உங்ககிட்ட ரொம்பவே தாழ்மையோட கேட்டுக்கிறேன். என்ன இன்னசென்ஸா? ஒரு கிரேட் ஸ்வாட காட்டாதிக்காண்டி ஒரு ஸ்வாட் ஸ்மித்த கொல்றதுக்கு இவன் மிரட்டுறியான். கல்ட் இந்த மாதிரி விஷயத்த ரொம்பவே இன்னசென்ட்னு சொல்லுவாங்களோ? நீ எதுக்குடா இதெல்லாம் பேசுற அப்படின்னு அவன் கேட்க வரதுக்குள்ளயுமே நம்ம ஹீரோவும் அவன் கழுத்தை தனியா எடுத்துடுறான். நீ ரொம்பவே கோவமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ உனக்கு தெரியுதா? நீ கொன்ன ஒவ்வொரு ஃபேமிலிலையும் இருக்கிறவங்க இப்படிதான் கோவப்பட்டிருப்பாங்க. உனக்காக பரிதாபப்படுறது கூட எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உன்னைய அப்படியே விடுறதுக்கு எனக்கு மனசே இல்ல. ஏன்னா டீமன் ஆஃப் வெஸ்ட் ஹெவன்ஸ் கூட தொடர்புடைய யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அப்படி நம்ம ஹீரோ சொல்ல அவனும் ஏண்டா பேஸ்ட்ரிட் அப்படின்னு கத்த உன்னோட சலசலப்பெல்லாம் கேட்க எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை தனியா எடுத்துடுறான். என்ன இந்த சோடை எனக்கே கொடுக்குறியா? ஆமா, நீங்க இல்லைன்னா நான் இறந்துருப்பேன். அதனால இந்த சோடை நீங்களே எடுத்துக்கங்க. அதோட என்னோட மாஸ்டர் இது ஒரு கரெக்டான ஆள் கிட்டதான் இருக்குன்னு சொன்னாரு. இதை உனக்கு ஃப்ரீயா கொடுத்தா கூட அவர் கண்டிப்பா ஒத்துப்பாரு. இதை உனக்கு அவர் ஃப்ரீயா தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற? கங்க்ராச்சுலேஷன் எங்களாடு. ஏமா நீங்க 2 பேரும் எதுக்கு இவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கீங்க? நீங்க என்ன பாராட்டினதுக்கு ரொம்பவே நன்றி, ரொம்பவே நன்றி அப்படின்னு நம்ம சொல்லும்போது மேரியாவும் இதை நீ முன்னாடியே ஏத்துக்கிட்டு இருக்கலாம். இந்த ஸ்வாட் என்னை ரொம்பவே தனிச்சு காட்டும். அதனால இதுக்கான உரைய நீங்க கொஞ்சம் சிம்பிளா தரீங்களா? ஓகே. எனக்கு இந்த கிட்ட என்ன பண்ணணும்னே தெரியல. இவன் ஒரு ஸ்வாட்மேன் தான் சொன்னியா? இருந்தாலுமே டேங்க் லேண்ட்ல இருக்கிற யாரு இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஸ்வாட்மேன்ஸ் இப்ப பழகிருப்பா? இவன் ஃபுல்லா டெவலப் ஆயிட்டியான சேடலஸ் விசிட்டரை விட இவன் ரொம்பவே மான்ஸ்டரஸா இருப்பியான் அப்படின்னு சொல்ற இந்த சாப்டர் இங்கே முடியுது.
சாப்டர் 35 ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் அந்த பென் குஷ் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டியான். அங்க பாரு சுச்சுவானோட செட்ஸ் அவங்களோட ஹையர்ஸ காட்டும் போது இவன் அங்கதானே இருந்தியான். அவனோட அட்டனன்ட்டும் பாடி கார்டும் 2 பேருமே கேர்ள். இவன் ஒரு பொண்ணுங்க லவரா இருப்பியான் போல. சுச்சுவானோட ஈவெண்ட் ஒரு ரொம்ப பெரிய அசம்பிளி. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இவருக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு எதுக்கு வரணும்? நான் பெட் பண்றேன் இவரோட எல்லா ஸ்கில்லுமே ஒரு ட்ரேஸா தான் இருக்கும். ஆனா இந்த சிட்டில இருக்கிற பொண்ணுங்களாம் எதுக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்காங்க? நான் ஃபைட் பண்றதுக்கு முன்னாடியே தெரியுது நான் தோத்துட்டேன். நான் எத்தனையோ மார்ஷியல் ஆர்டிஸ்ட இங்க பாத்திருக்கேன். ஆனா இவ்வளவு மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான ஆளை பார்த்ததே கிடையாது. நீங்க உங்களோட ஃபேமிலி நேமோ செக்ட் நேமோ இங்க சொல்லணும். டேங் ஃபேமிலி. என் பேரு டேங் யோமாங். சுச்சுவான்ல இருக்கிற டேங் கிளான்ல இருந்து நான் வந்திருக்கேன். அங்க கட் பண்ணி வேற ஒரு இடத்துல அவன் வந்துட்டானா? டேங் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் சீக்கிரமாவே வந்துட்டாரு. ஆமா மாஸ்டர். அவர் வந்த உடனே அவரை பார்ட்டிசிபேட் நேம்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. சோ அவன் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இதுக்கடுத்து அவன் ரெஸ்ட் எடுக்க முடியாது. உன்னோட கோவத்துக்கு நான் பழி வாங்க போறேன். இது ரொம்பவே மோசமா இருக்கு. இவரோட பாஸ்ட் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏரியா பேண்டெட்டுக்கு ரொம்பவே நல்ல ஏரியா. இங்க போய் நீங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க ரொம்பவே லக்கியான ஆளு. ஏன்னா இப்ப நான் வந்துட்டேன். மிஸ் உங்களுக்கு எங்கனாச்சும் அடிபட்டு இருக்கா? அப்பதான் மா இனுவாக நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். நான் சர்வை பண்ண ஹையர் ரேங்க் மிலிட்டரி ஆபீசருக்கு ஒரு காங்குபைனா இருந்தேன். ஆனா என்னோட லைஃப் ஒரு மென்னோட பிளே திங்கா மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் அந்த ஆபீசர் சடன்லியா இறந்துட்டாரு. அவரோட லைஃப்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் புக்கை கலெக்ட் பண்ணி வைக்கிறது ஹாபியா வச்சிருந்தாரு. நான் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நோக்கத்துல அங்கிருந்த ஒன்ன தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். அப்படித்தான் இங்குமாக்க நாங்க சந்திச்சேன். அதுக்கடுத்து நாங்க 2 பேரும் க்ளோஸாவும் நல்லா ஈஸியா க்ரோ ஆனோம். இங்குமாக் ஊடாங் செட்டுனால அவன் எனக்கு அதோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணி கொடுத்தியான். நான் பேசிக்ல மாஸ்டர் ஆன பிறகு நான் எடுத்துட்டு வந்த புக்கை படிக்கலான்னு ஆரம்பிச்சேன். அந்த புக்கு ரெட் லோட்டஸ் ஃப்ளேம் ஆர்ட். ஆனா கொடூரமா இந்த உலகம் என்னோட மகிழ்ச்சிய அந்த அளவுக்கு விடல. அன்னைக்கு இருந்து என்னோட பாடி ஒரு குணப்படுத்த முடியாத வைரஸ்னால அட்டாக் ஆன மாதிரி நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப டைம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் அவன் பக்கத்துல இருந்து விலகிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல அவன் என்னை பார்க்க விரும்பல. டைம் ரொம்பவே ஓடிடுச்சு. இங்குமாக் த கிரேட் சைலன்ஸ் வார் செக்டோட ஹெட்டா மாறினேன்னு எனக்கு நியூஸ் வந்துச்சு. அவன் அதிகாரத்துல வளர்ந்துகிட்டே போனியான். ஆனா அந்த நேரத்துல நான் இறந்துகிட்டே இருந்தேன். இந்த கொடூரமான வலி என்னைய சீக்கிரமா இறக்க சொல்லி கட்டாயப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா என்னோட ரிக்ரெட்ஸ் என்னை கண்ணை மூட விடல. எனக்கு வாய்ப்பு இருந்தா கடைசி ஒரு டைம் இன்குமாக்க நான் பாத்தரணும். இன்குமாக்கும் அங்க வந்துட்டியான். லார்ட் நான் ஏற்கனவே சொன்னல இந்த பொண்ணுதான் அது பயங்கரமான டேலண்ட வச்சிருக்கா. ஆனா எதுக்கு இவ இப்படி டெத் எண்ட்ல இருக்கா? இவ இன் அண்ட் யாங் 2 மார்ஷியல் ஆர்ட்ஸையும் லேர்ன் பண்ணிருக்கா. இவளோட உள்ளுக்குள்ள இருக்கிற பவர் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால நேச்சராவே இவ இறக்குதான் செய்வா. நீ வாழணும்னு ஆசைப்பட்டேன நீ லேர்ன் பண்ண மார்ஷியல் ஆர்ட்ஸோட ஃபார்முலாஸை என்கிட்ட சொல்லு. இதை நான் ஃபேட்டுன்னு சொல்லவா வேற என்ன சொல்லன்னு எனக்கு தெரியல. அவரோட பேச்சுல மயங்கின மாதிரி நான் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரம் அவ என்னோட ஃபார்முலாவை சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் சொல்லி முடிச்ச எல்லா ஃபார்முலாவையும் அவர் கேட்டு முடிச்ச கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒன்னு எழுதி கொடுக்குறியான். ரெட் லோட்டஸ் ஃப்ளேம் ஆர்ட்டோட நியூ டெக்னிக்கை நான் இப்ப கிரியேட் பண்ணிருக்கேன். இதை உன்னோட இன் எனர்ஜியால பிராக்டிஸ் பண்ற மாதிரி தான் இதை நான் மாடிஃபை பண்ணிருக்கேன். நீ உன்னோட இன்டர்னல் எனர்ஜியை கூட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா உன்னோட இன்டர்னல் இன்ஜுரியும் சரியாயிரும். அதனால நல்லாவே பிராக்டிஸ் பண்ணு. அவர் வேற யாரும் இல்ல, சுச்சுவான லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிற லார்டு கில் என்னோட உயிரை காப்பாத்தினதுக்காக அவனுக்கு நன்றி உள்ளவனா இருந்தேன். நான் ஹார்ட் செக்ட்னு ஒன்ன உருவாக்கி பிளாக் டெத் அலையன்ஸோட கூட்டணி வச்சுக்கிட்டேன். மா இன்னு கூட பிளாக் டெத் அலையன்ஸோட பார்ட்டா இருந்தியான். நான் அவங்க கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப வேற மாதிரி கொண்டு போகலான்னு நினைச்சேன். நான் உன்னோட டேலண்டால மட்டும் தான் உன்னை கண்டுபிடிச்சு வந்தேன். வேற எந்த காரணமும் இல்ல. நீ பழைய ஞாபகங்களை தூக்கி போட்டுரு. நான் நினைச்சதை விட அவனோட இதயம் ரொம்ப தூரத்துல இருக்கு. நான் அவனை ஃப்ளேம் பண்ணல. ஏன்னா நான் தான் முதல்ல அங்கிருந்து வந்தேன். ஆனா திரும்பியும் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நான் விட விரும்பல. அவர் என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னோட லாயல்ட்டிய புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துப்பாருன்னு நான் என்னோட எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டேன். ஆனா அப்பதான் சைலன்ஸ் வார் செக்டோட எண்டு என் காதுக்கு வந்துச்சு. அன்னைக்கு நான் என்னோட மைண்ட முடிவு பண்ணிட்டேன். டேங்க்லானோட எங்களாட எக்காரணத்தை கொண்டு கொன்னே ஆகணும். டேங்க் யோமாங்க இப்பயே கண்டுபிடிச்சு அவனை கொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அவன் பீக் ரிலீமே அடைஞ்ச ஒரு மாஸ்டர். கொஞ்ச நேரம் போடு பேஸ்ட்ரீடு. அந்த சுச்சுவான்ல நடக்கிற பென்னி குஸ்ட்ல நான் உனக்கான ஒரு ஃபேட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அது கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராக்ஷன் தான். ஆகட் பண்ணி நம்ம ஹீரோவும் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒயிட் ஸ்னேக்கும் வெளியே வந்து இந்த கிட்டு ஒரு மான்ஸ்டர். ஏன்னா கிட்டத்தட்ட 1 ஹவரா இவன் செய்யற மெடிடேஷனை நான் டிஸ்டர்ப் பண்ண ரொம்பவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இவன் ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேங்கிறான். நீங்க சொல்லலாம் இவன் ஒரு மாஸ்டர் தான். ஆனா இவன் உள்ள என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்? நம்ம ஹீரோவும் அவன் மைண்டுக்குள்ளேயே அவனோட முன்னாள் மாஸ்டர் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் அந்த எலிமினேட் டெக்னிக்கை யூஸ் பண்ண 2 பேரோடதுமே பயங்கரமா இருக்கு. ஆனா அவனோட மாஸ்டரோடது நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுது. ஆசூர் ஃபுல்லா பாய்சன்லெஸ் டெக்னிக்கால இந்த எலிமினேட் ஸ்கில்ல ஃபுல்லா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. இது நான் நினைச்சதுதான். நான் அன்னைக்கு 70 பீப்புளை ஈஸியா கொன்னுட்டேன். ஆனா இதோட முழு பவர்ல இருந்து பாதி பவர் மட்டும்தான். இது மட்டும் அதோட உண்மையான பவர்ல இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? நான் என்னோட முன்னாடி வாழ்க்கையில யூஸ் பண்ண எனர்ஜி கண்ட்ரோல் டெக்னிக்கு பேரு ஃபர்மிடபிள் ஃபோர்ஸ் டெக்னிக். நான் எலிமினேட் ஸ்கில்ல முழுசா வெளியே கொண்டு வரணும்னா அந்த டெக்னிக்கை நான் ஃபுல்லா மாஸ்டர் பண்ணி ஆகணும். இந்த ஸ்கில் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது. இதை
இத சாதாரணமான பீப்புள் யூஸ் பண்ணாங்கன்னா சீக்கிரமா இறந்துருவாங்க. என்னோட மாஸ்டரும் நானும் மட்டும்தான் இதுக்கு அடாப்ட் ஆகி இதை ஹேண்டில் பண்ண ஒரே ஆள். அஃப்கோர்ஸ் இப்ப நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கேன். பீக் ரீலியம்ல இருக்கிறதுனால நான் இந்த ஸ்கில்ல இப்ப கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதோட நான் என்னோட போன வாழ்க்கையில இருந்த அந்த மார்சியல் பவரை திரும்பி கொண்டு வந்தாகணும். நான் அதை கரெக்டா யூஸ் பண்ணணும்னா என்னோட உடம்புல இன்னி ஒரு பகுதி இந்த ஸ்வாடுக்காண்டி இயங்கணும். ஆனா அதுதான் கரெக்டான வழியான்னு எனக்கு தெரியல. நான் என்னதான் வீக்கா இருந்தாலும் இந்த எலிமினேட் ஸ்கில்ல என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அதோட பழைய பவர்ல இல்லைனாலும் அது அந்த ஸ்வாடுக்கு இன்னும் ஃபிட் ஆகல. அதனால கூட அதோட முழு பவர் எனக்கு கிடைக்கல. சரி, இப்ப நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஆசூர் ஃபுல்லா பாய்சன்லெஸ் டெக்னிக்க ஸ்வாடு கூட கம்பைன் பண்ணி நான் யூஸ் பண்ண வைக்கணும். மரியோ, என் ஃபேஸை விட்டு தள்ளிப்போ. என்ன நீ தூங்கலையா? நான் தூங்கலாம் கிடையாது. எனிவே, நீங்க எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? யோமாங், போய் ரெடி ஆயிட்டோம். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி, ரொம்பவே நல்லது. இப்ப நம்ம கிளம்புவோம். அது இருக்கட்டும், எவ்வளவு நேரம் நீ எங்களாட ஜஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரியே ட்ரீட் பண்ண போற? உனக்கு என்ன இப்ப பிரச்சனை? யோமாங்கே அதை பத்தி கவலைப்படல. அவரோட பாடி கார்ட்ஸ் நம்மளே அவரை பத்தி இப்படி ஈஸியா பேசணும்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவரை பத்தி எப்படி நினைப்பாங்க? சுத்தி இருக்கிறவங்க எப்படி நினைச்சா உங்களுக்கு என்ன? யோங் யோங் தப்பா ஒன்னும் சொல்லல. நீ என்ன அவ சைடே போயிட்டியா? ஆனா அதுக்காக ஒன்னும் ஆர்த்தடாக்ஸ் கிளான் முன்னாடி நீங்க ரொம்பவே நல்லவங்க மாதிரி நடிக்கணும்னு ஒன்னும் அர்த்தம் கிடையாது. சூப்பர். ஏன்னா அங்க ஒரு பிண குவியல் தான் உள்ள போகுது. அதை என்னை பத்தி எப்படி நினைச்சா எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் இங்கே முடியுது.